ஒரு நாள் போதுமா, இன்றொரு நாள் போதுமா, ஒரு நாள் போதுமா, இன்றொரு நாள் போதுமா, ஆ ஆ ஆ ஒரு நாள் போதுமா, இன்றொரு நாள் போதுமா, ஆ ஆ ஆ ஒரு நாள் போதுமா, இன்றொரு நாள் போதுமா, நான் பாட இன்றொரு நாள் போதுமா, நாதமா கீதமா அதை நான் பாட இன்றொரு நாள் போதுமா, புதுராகமா சங்கீதமா அதை நான் பாட இன்றொரு நாள் போதுமா, ராகமா சுகராகமா காணடா தேவ காணமடா, காணடா தேவ காணமா, ராகமா சுகராகமா காணமா தேவ காணமா, என் கலைக்கின்ற திருநாடு சமமாகுமா, என் கலைக்கின்ற திருநாடு சமமாகுமா, என் கலைக்கின்ற சிறுநாடு சமமாகுமா, நாதமான் கீதமா அதை நான் பாட இன்றொரு நாள் போதுமா, ஆ ஆ குழல் என்றும் யாழ் என்றும், குழல் என்றும் யாழ் என்றும், குழல் என்றும் யாழ் என்றும், யாழ் என்றும் குரல் என்றும் யாழ் என்றும் சிலர் கூறுவார், என் குரல் கேட்ட பின்னாலே அவர் மாறுவார், என் குரல் கேட்ட பின்னாலே அவர் மாறுவார், அழியாத கலை என்னை பாடுவார், அழியாத கலை என்னை பாடுவார், அழியாத கலை என்று என்னை பாடுவார், என்னை அறியாமல் எதிர்ப்போர்கள் எழுந்தோடுவார், என்னை அழியாமல் எதிர்ப்போர்கள் எழுந்தோடுவார், இசை கேட்க எழுந்தோடி வருவாரன்றோ, இசை கேட்க எழுந்தோடி வருவாரன்றோ, எழுந்தோடி 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 வருவாரன்றோ, எழுந்தோடி 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 வருவாரன்றோ, எனக்கு இணையாக தர்பாரில் எவரும் உண்டோ, தர்பாரில் தர்பாரில் எனக்கு இணையாக தர்பாரில் எவரும் உண்டோ, கலையாத மோகன சுவை நானன்றோ, மோகன சுவை நானன்றோ, மோகன சுவை நானன்றோ, கலையாத மோகன சுவை நானன்றோ, ஆ ஆ ஆ காணடா ஆ ஆ ஆ காணடா பாட்டு தேனடா இதை பிரபஞ்சத்திற்கு நான் அடிமையடா, இந்த பிரபஞ்சத்திற்கு நான் அடிமையடா, இசை மாயா தெய்வத்திற்கு நான் சரணம் அடைகின்றேன், இசை மாயா தெய்வத்திற்கு நான் சரணடைகின்றேன், இந்த பிரபஞ்சத்திற்கு நான் அடிமையடா, பேரன்பிற்கும் பெருமதிப்புக்கும் உடைய பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் 1 கோடி வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஓம் சித்தி விநாயகாய சர்வகாரிய கர்த்தரே சர்வ விக்ன பிரசனமாய சர்வராஜ்ய வசீகரணாய சர்வ ஜனதன ஸ்திரீ புருஷ வசிய மோகன ஆகஸ்னாய
ஆம் ஹரீம் க்ரோம் அம்பட்டு ஸ்வாகாம். பிரபஞ்சம் மூலமாக குபேரனை வீட்டிற்கு அழைத்து செல்வ வளங்களை பெற முடியுமா என்பதற்குள்ள தியான பயிற்சி தான் யோகாவாகும். யோகா மூலமாக நாம் உண்மையிலே பெரிய கோடீஸ்வரனாக மாறுவதற்கு அந்த யோகா பயன்படுகின்றது. யோகாவில் மிக சிறந்தது கிரியா யோக பயிற்சி. கிரியா யோக பயிற்சி இல்லாமல் வீட்டில் வளர்ச்சியோ மாற்றமோ எந்த விதமான செல்வங்களும் நமக்கு உண்டாவதில்லை. பார்க்கும் விழி நீ எனக்கு, யோகா பாயுமொழி யோகா எனக்கு. யோகா என்பதால் நமக்கு என்ன பயன்? பீஸ், 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 சமாதானம். உலக சமாதான புறாவை நீங்கள் அனைவரும் காண்பீர்கள். வங்கத்தின் சிங்கமாக தங்க தமிழ் மரபனாக நீங்கள் அனைவரும் சமாதான புறாவை நேசியுங்கள். சமாதான புறாவில் உங்களுக்கு மனிதாபிமானம், கருணை, அன்பு அதனை காண்பீர்கள். நீங்கள் கார் ஓட்டும் பொழுது 200 கிலோமீட்டர் வேகத்தில் காரை ஓட்டுவீர்கள். அதற்கு ஒரு பிரேக் உண்டு. ரயில் ஓட்டும் போது வேகமாக போய் கொண்டிருக்கும், ஆனால் அதற்கும் ஒரு பிரேக் உண்டு. விமானம் ஓட்டும் போதும் ஒரு பிரேக் உண்டு. 7 குதிரைகளில் ஒரு குதிரை வேகமாக ஓடிக்கொண்டிருக்கும். அந்த குதிரையில் வேகமாக எவ்வளவு வேகமாக ஓட முடியுமோ அதுதான் மனிதனின் எண்ண அலைகள். அந்த மன அலைகள் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஒரு டைரக்டரை எடுத்துக்கொண்டால் அந்த கதை எழுத வேண்டும், திரைக்கதை எழுத வேண்டும், வசனம் எழுத வேண்டும், இசை அமைக்க வேண்டும். ஓடிக்கொண்டே இருக்கும் அவரது எண்ண அலைகள். நாளைக்கு அந்த கதையை எப்படியாவது முடித்து விட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருப்பார். ஆகையால் எண்ணமாகும் அவருக்கு தூக்கம் போய்விடும். அந்த தூக்கம் போய்விட்டால் அவருடைய முகம், அழகு எல்லாம் மாறிவிடும். அவருடைய இதயம் பாதிக்கப்படும், இரத்த கொதிப்பு வந்துவிடும். பிரபஞ்சத்திடம் தீராத சரணகதி. கிரியா யோகம் என்பது ஒரு சிறந்த பயிற்சி. தியான பயிற்சி மூலமாக யோகத்தை அடையலாமா? மனதை ஒருமைப்படுத்தி உடல் மற்றும் மனதின் வலிமையை வளர்க்கும் கலைதான் தியானம். யோகா என்பது வெறும் உடற்பயிற்சி மட்டுமல்ல. பிரபஞ்சத்திடம் அறிவு கண் திறக்க அந்த பிரபஞ்சத்திடம் 3 மணியிலிருந்து 4 மணிக்குள் வேண்டுவதுதான் அறிவு. அந்த அறிவு திறந்தால் மட்டுமே செல்வந்தனாக, உலக கோடீஸ்வரனாக மாற முடியும். உறுதி, தேடல், இதயத்தில் அமைதியை காண்க வேண்டும். சமாதானம், உலக சமாதானம். உலக சமாதானத்திலே அனைவரும் சமாதான புறாவை பறக்க விடுவோம். அதனால் உலகம் அமைதியாகட்டும். உலகம் அமைதியானால் மக்கள் வளமாக வாழ்வார்கள். பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் ஒரு மனிதன் வாழும் பொழுது அவன் நிம்மதியாக வாழ வேண்டும். யோகா, கிரியா யோகத்தின் தத்துவமே நாம் அனைவரிடம் அன்பாக பழக வேண்டுவது மட்டுமல்லாமல், நீ அன்பாக பழகினால் நீ நிம்மதி அடைந்து விடுவாய். மனசு சாந்தமாகும். சாந்தி, 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 அமைதி கிடைக்கும். நீ அன்பாக பழகாவிட்டால் அந்த எண்ண அலைகள் வெடித்து சிதறிவிடும், இருதயம் வெடித்து விடும். காரணம், அந்த கிரியா யோகம் உனக்கு அமைதியை கொடுக்கும், வாழ்க்கையை கொடுக்கும், வளர்ச்சியை கொடுக்கும், வெற்றியை கொடுக்கும். புதியதோர் உலகம் செய்வோம், ஓரிடும் உலகத்தை வேரோடு அறுப்போம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். இன்று குழந்தைகள் நீங்கள் எனினும் இனி இந்த நாட்டினை ஆள பிறந்தீர்கள். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென சங்கே முழங்கு. தமிழுக்கு அமுதென்று பேர், தமிழ் என்றால் எங்களுக்கு உயிர் நேர். ஒவ்வொரு இளைஞனும் துடித்துக் கொண்டிருக்கின்றான். தமிழ் மேல் அவ்வளவு பாசம், பற்று. என் இந்தியா, என் நாடு என்று முழங்குகின்றான். உடல் மண்ணுக்கு, உயிர் தமிழுக்கு என்று பேசும் இளைஞர்கள் இப்பொழுது இருக்கின்றார்கள் இந்த நாட்டிலே. ஒரு முதியவர் இருந்தார். அவருடைய மகன் சொத்துக்காக அனாதை இல்லம் சேர்க்க வேண்டாம் என்று சொல்லி அந்த தாயை தானே எடுத்துக் கொள்கின்றான் மகன். கடைசியில் சொத்துக்கள் அத்தனையும் மகனுக்கு கிடைத்த பிறகு சொல்லும் ஒரு வார்த்தை என்ன சொல்லுகின்றான்? ஒரு நண்பனிடம், என் தாய்க்கு 90 வயது ஆகிவிட்டது. இந்த தாய் இனிமேல் இருந்து என்ன பயன்? சொத்து வாங்கும் வரை அவளுக்கு அந்த பயன் தெரியவில்லை. சொத்து கொடுத்து நகையை கொடுத்த பிறகு அடுத்த நிமிஷமே இந்த தாய் இருந்து எனக்கு என்ன பிரயோஜனம், இந்த நாட்டுக்கு என்ன பிரயோஜனம், வயதாகிவிட்டது என்று நண்பன் சொல்கின்றான். என் தாயை உயிருடன் இருப்பதை சொத்துக்காக அவன் அத்தனையின் தாயை அப்படியே கவனித்துக் கொள்கின்றான். அப்படியா, உன் தாயை உயிருடன் இருப்பதோடு செத்து விடலாம் என்று அவன் சொல்லுகின்றான். என் தாய் இனிமேல் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம்? அவள் இறந்து விட்டால் நான் சந்தோஷப்படுவேன், நான் நன்றாக வாழ்வேன். ஏனென்றால் எனக்கு சொத்து கிடைத்து விட்டது, நகை கிடைத்து விட்டது. அப்படியானால் இன்னொரு நண்பன் கூறுகின்றான், அப்படியா, அப்படியானால் உனக்கு இந்த நிலை வந்தால் நீ என்ன செய்வாய்? என் மகன் டாக்டர், எனக்கு விஷ ஊசி போட்டு என்னை கொன்றுவிடு என நான் கட்டளையிடுவேன். என் மகன் என்னை கொன்று விடுவான் என்று சொல்கின்றார். அந்த நண்பர் மகனிடம் கேட்டார், என்னை பழிவாங்க என் தாயும் தந்தையும் எனக்கு திட்டமிட்டு விட்டார்கள். நான் விஷ ஊசி போட்டால் என்னை சட்டம் சும்மா விடாது. ஆகையால் நீயே சூசைட் செய்து கொள்ளுங்கள் என்று கூறுகின்றார். தன் மகன் டாக்டர் என்றாலும் அவன் விஷ ஊசி போட்டு ஒரு உயிரை கொன்றால் அதற்கு சட்டம் சும்மா விடாது. ஆகையால் நீனே சூசைட் செய்து
தற்கொலை செய்து கொண்டால் அதற்கு ஒன்றும் சட்டம் உன்னை விட்டுவிடும் என்று கூறுகின்றார். பச்சை ஓலையை பார்த்து குருத்தோலை சிரித்ததாம். அந்த கதைதான் இந்த கதை. இதெல்லாம் காரணம் என்னவென்றால் அவர்கள் மனம் பக்குவப்படவில்லை. இந்த வாழ்வு எதற்காக நாம் வாழ்கின்றோம் என்பதை அவர்கள் அறியவே இல்லை. இறைவன் எங்கும் இல்லை, நம் இருதயத்துக்குள் இருக்கின்றான் இறைவன் என்பதை உணர்ந்தாலே அவர்கள் மனிதாபிமானம் என்ன என்பதை அறிந்து விடுவார்கள். இறைவனை கலந்து முக்தி அடைய வேண்டும். அப்படி என்றால் அவர்களுக்கு இந்த துன்பங்கள்லாம் வராது. ஆழ்ந்த உள்ளுணர்வு மூலம் உங்களுடைய உண்மத்தமான தனித்தன்மையோடு வாங்கி கிரியா யோகம் மூலம் உலக கோடீஸ்வரனாக மாற முடியும். சமாதானம், நிம்மதி, அமைதி, அந்த அமைதி நிலையை விட்டாலே சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. காரணம் என்னவென்றால் இவர்கள்லாம் இது மாதிரி பேசுவதற்கு காரணமே, முக்கிய காரணம் தூக்கம் இல்லாமல் போய்விடுவார். சொத்துக்கு ஆசை, பணத்திற்கு ஆசை, சொத்துக்காக அடுத்தவனை பழி போட்டு கொள்வதற்கு நினைப்பது எல்லாமே ஆசைதான் காரணம். ஆசை என்பது எல்லா மனிதனுக்கும் உண்டு. ஆனால் இப்படி அடுத்தவனை கொன்று அடித்து நமக்கு பணம் தேவையில்லை. நமது இதயத்திற்கு நிம்மதி கிடைக்காது. புகழை மறந்து விடாதே. புகழ் என்பது காலப்போக்கில் மறந்துவிடும். விஷம் போட்டு உன்னை கொலை செய்ய நினைத்தால் நீ பட்ட அவமானங்களை மறக்காதே. அது இன்னொரு தடவை உன்னை அவமானப்படுத்தும். உன்னை முதுகில் குத்தும் துரோகி உறவு செய்வது போல நடித்து முதுகில் குத்துவார்கள். ஆகையால் கவனமாக வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்றால் நீ கிரியா யோகம் படித்து வெற்றி பெற வேண்டும். இந்திய நாடு என் வீடு, இந்திய மக்கள் என் மக்கள். மன்னர்கள் காலத்தில் வாழ்க்கை இடம் நாடுகளை கைப்பற்றுவது மட்டும் ராஜாக்கள், மன்னர்கள், மாமன்னர்கள், அரசர்கள் மக்கள் தொகைக்கு போதுமான நிலத்தை கைப்பற்ற வேண்டும். அதற்காக போர்படை, தரைப்படை, அரசர்கள், மன்னர்கள் போர் வீரர்களை அதிகமாக இணைத்து வந்தார். படைபலம் பெற்ற நாடாக மாறியது இந்தியா. படையெடுத்து மன்னர்கள் நிலத்தையே எடுத்துக்கொண்டார். கிரியா யோகம் தியானம் செய்யும் போது நீங்கள் ஆழ்ந்த உள்ளுணர்வு மூலம் நீங்கள் நமது உடல் திடமான உடல் அல்ல என்பது நமக்கு தெரிய வரும். பிரம்ம ரகசியம் என்னை உடலுக்குள் உழவும் தெய்வீக சாகாத உயிரோட்டம் மற்றும் உணர்வு நிலை என்பதை உங்களால் உணர முடியும். அதுதான் கிரியா யோகம். இறைவனை எங்கே இருக்கின்றான் என்பது உங்களுக்கு தெரிந்துவிடும். உன் உடலின் ஒவ்வொரு அசைவிலும் கிரியா யோகம் செய்யும் போது அமைதி கிடைக்கின்றது. கிரியா யோகம் செய்யும் போது உன்னுடைய அமைதி தழும்பினால், உன்னுடைய அமைதி தழுவுமானால் அதுதான் கிரியா யோகம். உன்னுடைய வாழ்வின் லட்சியம் வேக நேரத்தில் அமைதி தழுவுமானால் கிரியா யோகம். உன் கர்ம வினை உன்னுடைய வாழ்வை இறைவனோடு பரிணாம வளர்ச்சிக்கு கிரியா யோகம் உன்னுடைய இதயத்திலே வாழ்க்கையை மாற்றிவிடும். எப்படி என்றால் ராமகிருஷ்ணர் அவர்கள் கூறுகின்றார்கள், யமி எந்திரி துமி எந்திரி. யமி எந்திரி துமி எந்திரி என்றால் எந்திரத்திற்குள் நாம் இறைவனை படைக்க வேண்டாம். என்னுடைய இந்த உடம்பை, உடல் மண்ணுக்கு, உயிர் இறைவனுக்கு என்பது போல என்னுடைய உடம்பையே நான் இப்பொழுது சக்கரமாக்குகின்றேன். காளி தேவி என் உடம்புக்குள் வா, என் உடம்புக்குள் வந்து சக்தியை கொடு, என் உடம்புக்குள் வந்து சக்தியை கொடு, சக்தியை கொடு, சக்தியை கொடு. யமி எந்திரி துமி எந்திரி அவருடைய மூல மந்திரம். ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்லும் மூல மந்திரம் ஸ்ரீ வித்யா. வேத சுருதி மகா புண்ணிய பிரகமண்யே ஜாத வேதசி தும் பிரம்மா வித்யா வித்யனாம் மகா நித்ரா சாதேகினாம் சாவித்ரி வேதமாதா சதாத வேதாந்த உச்சதே சதுதாசி தும் மகாதேவி விசுத்தேனாந்திராத்மன ஜெயபவதுமே நித்யம் தத் பிரசாதாத்ரே. அப்பொழுதுதான் நீ வெற்றியை காண முடியும். நாம் பிறப்பிலேயே தூய்மையா பெற்றவர்களாக பிறப்பதில்லை. தூய்மையானவர்களாக இருந்தாலும் பிறப்பே இல்லை. நாம் தூய்மையானவர்களாக இருந்தால் நிச்சயமாக பிறந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை, பிறப்பே இல்லை. கர்மா முடிந்தால் பிறப்பு என்னும் பிணி நீங்கிவிடும். குழுவாய் பிறக்கினும் புண்ணியா என்னடி உன்மனத்தே வலுவாதிருக்க வரம் தர வேண்டும். அவனுக்கு இன்னொரு பிறவி வந்தா கூட நான் இறைவனை விட்டு நீங்கிவிடக் கூடாது என்று வேண்டுகின்றார். தினம் நாம் கிரியா யோகம் செய்தால் நமக்கு அமைதி கிடைத்து இறைவன் கிடைத்து விடுவார். இறைவன் கிடைத்தாலே உனக்கு வேண்டியது அத்தனையும் கிடைத்து விடும். நாம் இறைவனோடு கலந்து வாழ்க்கையை பெற்றிடுவோம். உன் உடலின் ஒவ்வொரு அசைவிலும் கிரியா யோகம் செய்யும் போது அமைதி, நிம்மதி, சமாதானம்,
உலக சமாதானம் அனைத்தையும் அடைந்து விடுவீர்கள். அத்தனை கொடுப்பது அறிவுதான். அதான் இன்டெலிஜென்ஸ். நமது மூளைதான் அதனை கட்டுப்படுத்தி அதனை அமைதிப்படுத்துவது. ஒரே ஒரு தான் கிரியா யோகம், அறிவுதான். இறைவன் நீதி என்பதுதான் இறைவன். ஒருவன் இறைவனை அடைந்தாலே அவனுக்கு எல்லாம் கிடைத்துவிடும். நீதி என்பது இறைவனே கட்டளையிடும் வரை எப்பொருள் யார் யார் வாய் கேட்பிடும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. மெய்ப்பொருள் காண வேண்டும். காளிதேவியிடம் நான் வரம் வேண்டினேன். தாயே, என்னை மாற்றுவாய், வறுமையில் இருந்து உலக கோடீஸ்வரனாக என்னை மாற்றுவாய் தாயே. வாழ வேண்டும், வாழ வேண்டும், உலக கோடீஸ்வரனாக வாழ வேண்டும். உலகின் வழிகளை பின்பற்றுவானால், கிரியா யோகத்தின் வழிகளை நீ பின்பற்றியானால், நீதிக்கு தலைவணங்கினால், அடுத்தவனுக்கு துன்பம் கொடுக்காமல் அடுத்தவனுக்கு விஷம் போட்டு அவனை கொல்ல வேண்டும் என்று நீ நினைத்தாலே உனக்கு அந்த நேரம் அதர்மத்தை அழிக்க கிருஷ்ணா, ஸ்ரீ கிருஷ்ணா இறைவன் அங்கே தோன்றி தர்மத்தை நிலைநாட்டுவார். இறைவன் நீதி என்பது ஒருவன் ஒரு கண்ணை பிடுங்கினால் அது உண்மை என்று நம்பிவிடக்கூடாது. ஏனென்றால் எதிரிக்கு 2 கண்டையும் பிடுங்கியிருந்தால் என்ன எப்படி நீதி வழங்குவது? 2 பேரிடம் விசாரித்த பிறகுதான் உண்மை எது என்று உனக்கு தெரியும். எனது அகத்தின் அசைவற்ற தன்மையின் கண்ணாடியில் உனது முகத்தை காண கற்றுத்தருவது கிரியா யோகம். உங்கள் நல்ல செயல்களை, கர்ம தர்ம காரியங்களை நீங்கள் செய்தாலே நீங்கள் நிச்சயமாக கிரியா யோகம் உள்ளவர்கள் மட்டும்தான் அன்னச்சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், புண்ணியம் கோடி, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்து வைத்தல், ஏழையின் சிரிப்பிலே இறைவனை காண்பவர்களாக இருப்பார்கள். ஒருவன் துன்பப்படும் போது வேண்டுகின்றான், 1000 கண்கள் உடைய தாயே, வில் வேல் வாள் அம்பு அனைத்தும் கொண்ட என் தாயே, பராசக்தி தாயே, ஒரு கண்ணால் இந்த ஏழையை பார்க்க கூடாதா என்று அவன் கேட்கின்றான். ஏனென்றால் அத்தனை துன்பங்கள், அத்தனை பாடுகள் அவனை படைத்து விட்டார்கள். ஒரு கண்ணால் ஏழையை பார்த்தாயே என்று கூறினாலே அது எங்கே வருகின்றது என்றால் 3 மணியில் இருந்து 4 மணிக்குள் நீங்கள் என்ன வேண்டுகின்றீர்களோ அது நடக்கும். இறைவனை உங்களது இதயத்தில் நிறுத்த வேண்டும். தரிசனம் உங்களுக்கு உண்மையில் கிடைக்கும். அப்படி கிடைக்கும் பொழுது அதனை நீங்கள் வெளியே யாரிடம் சொல்ல வேண்டாம். அது உங்களுக்கு மட்டுமே பயன்படுத்தும். கர்மவினை நீங்கி நீ உலக கோடீஸ்வரனாக மாறிவிடுவாய். கிரியா யோகம் என்பது தினந்தோறும் மகிழ்ச்சியை என் மனத்தின் உள்ளே அதிகமாகவும் நாட முயல்வதுதான் கிரியா யோகமாகும். தினசரி வாழ்க்கையை துவங்கும் போது இறைவனை உணர்வதுதான். இறைவனும் நானும் ஒன்று, இந்த பிரபஞ்சமும் நானும் ஒன்று, இந்த பிரபஞ்சம் நான் கேட்ட அனைத்தையும் கொடுக்கும், நானும் ஒன்று, இறைவனும் ஒன்று, பிரபஞ்சமும் ஒன்று என்ற தத்துவம், அன்பு மட்டுமே வந்து பிரபஞ்சத்தை ஒன்றாக இணைக்கும். தடையற்ற சமநிலை கிடைக்கும். சத்தியம் ஒன்றே பிரபஞ்சம், அது நீயே. ஒருவனுக்கு நீ விஷம் போட்டு கொல்ல திட்டம் போட்டு உறவுகள் அனைவரும் ஒன்று இணைந்து ஒருவனுக்கு விஷம் போட்டு கொலையை செய்தால் அது கொலைதான். நீ ஒரு பெண் என்றும் பார்க்காமல் விஷம் போட்டால் கொலைகாரி. உன் செயல்களில் ஒருவரை கொன்றுவிட்டு பிறகு பிரபஞ்சம் இறைவனிடம், பிரபஞ்சமே என்னை மன்னித்து விடு, நான் தெரியாமல் செய்துவிட்டேன் என்று என்ன பயனாகும்? வலிகள் என்று போவது வலிகள் தான். இல்லை, செய்த செயல் போய்விடுமா? மனதை விட்டு அழியாத செயல்தான் அந்த விஷம் போட்டு கொள்ள வேண்டும். உனக்கு இன்னொரு அவகாசம் எப்படி தருவார் இறைவன்? அந்த விஷம் போட்ட மனைவியிடம் அந்த கணவன் எப்படி வாழ்வான்? நமது மனைவி கொலைகாரி, விஷம் போட்டு அடுத்தவர்களை கொல்வதென்றால் நம்மளையும் கொல்ல எத்தனை நேரம் ஆகும் என்று பயந்து அவனே விலகி ஓடிவிடுவான். சாதல் என்றால் என்ன? இறப்பு. இறப்பு என்றால் என்ன? வாழ்வின் முடிவு. பாஸ்ட் அவே, காலமானார். மை மதர் பாஸ்ட் அவே என்றால் என் அம்மா, என் பெற்ற தாய் காலமானார். அப்படி காலமாகுவதற்கு விஷம் போட்டுக் கொண்டால் அந்த மகன் ஒத்துக்கொள்வானா? வாழ்க்கை காதலில் தோன்றி காதலில் முடிவது. பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் வாழ்வது சந்தோஷமாக வாழ வேண்டும். அடுத்தவனை கொன்று துயரப்படுத்தி வாழ்ந்தால்
உனக்கு என்ன பிறவி கிடைக்கும்? புழுவாய் பிறக்கினும் புண்ணியா என்னடி உன் மனத்தே வலுவாதிருக்க வரம் தர வேண்டும் என்று அந்த புழுவாய் தான் நீ பிறப்பாய். காதல் என்பது கடலில் ஒரு படகு துடுப்பு போட்டு 2 துடுப்பு போட்டு ஓட்டிக்கொண்டிருப்பார்கள். ஒரு துடுப்பு சரியாக இல்லை என்றால் அந்த கப்பல், அந்த படகு தண்ணீரில் மூழ்கிவிடும். அதுபோலதான் வாழ்க்கையும். யாராவது ஒருவர் துரோகியாக இருந்தால் அந்த வாழ்க்கையை அழிந்துவிடும். படகு தண்ணீரில் மூழ்கி போகும். காதல் போயின் சாதல் சாதல், காதல் போயின் சாதல் சாதல். காதல் என்பது ஒரு சாக்லேட் மிட்டாய். சுவைக்க சுவைக்க நன்றாக இருக்கும், கடைசியில் ஒன்றுமே இல்லை. இதுதான் வாழ்க்கை என்று யாருக்கும் தெரியாது. இனிப்பாக இருக்கும், ஆனால் முடிந்து விட்டால் வாழ்க்கை. சாதல் என்றால் என்ன? இறப்பு. இறப்பு என்றால் என்ன? வாழ்க்கையின் முடிவு. பாஸ்ட் அவை, காலமானார். இறைவன் ஒருவனே அண்டம் முழுவதும் நிறைந்தவன். எல்லா புகழும் இறைவனுக்கே. நீர், நிலம், காற்று, வான், ஆகாயம், பஞ்சபூதங்களுமே இறைவன். மனிதன் நினைத்துக் கொள்வான் என்னை யாருமே அசைக்க முடியாது என்று. ஆனால் வேகமாக சென்று கொண்டிருக்கும் பஸ் திடீரென்று ஆற்றில் விழுந்து தலையிலாக தொங்கிக் கொண்டிருக்கும். கப்பல் திடீரென்று புயலால் கப்பல் அழிந்துவிடும், முங்கி மூழ்கிவிடும். அதில் எத்தனை லட்சம் டன் தங்கம் இருந்தாலும் அது கவிழ்ந்துவிடும். இதுதான் பிரபஞ்சம் என்ற வார்த்தைக்கு தமிழில் யூனிவர்ஸ் என்று பெயர். இது அனைத்து இடங்களையும் நேரத்தையும் அவற்றில் அனைத்து பொருளையும் ஆற்றலையும் குறிக்கும். அதான் யூனிவர்ஸ். அதாவது இந்த பிரபஞ்சம் என்பது அனைத்தும் அடங்கிய ஒரு முழுமையான ஒன்று. அண்டம் முழுவதும் நிறைந்த பேரண்டம். குறைந்தபட்சம் 93 பில்லியன் ஒளி ஆண்டுகள் விட்டம் கொண்டு இருக்க வேண்டும் என்பது அண்டம் எனப்படும். அது காட்சிக்கு உட்பட்ட பேரண்டம், புவியீர்ப்பு சக்தியாகும். தர்மம் செய்தால் நீ கோடீஸ்வரன் ஆவாய். கிருஷ்ணன் கூறுவது. என்னை யார் ஒருவன் அழிக்க வேண்டும் என்று விஷம் போட்டு சூழ்ச்சி, ராஜதந்திரம், முதுகில் குத்துதல் அத்தனையும் வெற்றி பெற முடியுமா என்றால் அது ராஜதந்திரத்தால் வெற்றி பெறுவது உண்மைதான் தெரியோதனா. ஆனால் நான் இன்று முதல் நீ செய்யும் அத்தனைக்கும் எதிர்ப்பதமாக செய்வேன். உன் ராஜதந்திரங்களை முறியடித்து விடுவேன் என்று கிருஷ்ணர் சொல்கிறார். நீ செய்யும் அதர்மம் அத்தனையும் உனக்கே திரும்பும். எவரி ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் ஈக்குவல் பட் அண்ட் ஆப்போசிட். நீ என்ன விதை விதைக்கின்றாயோ அது உனக்கு திருப்பி அனுப்பப்படும். நீ சூழ்ச்சி, ராஜதந்திரம் எது செய்தாலும் தர்மத்திற்கு விரோதமாக, நீதிக்கு தலைவணங்காமல் எது செய்தாலும் அந்த தண்டனை உனக்கு நிச்சயமாக உண்டு. நீ மற்றவர்களுக்காக தியாகம் செய்து ஏழைகளுக்கு உதவ வேண்டும் என்று நினைத்தால் உன் உயிரை தர்மம் தலையாக்கும். அதுதான் வாழ்க்கை. எந்த தியாகமும் செய்யாமல் நீ கோடீஸ்வரனாக, செல்வம் வளமுள்ளவனாக, உலக கோடீஸ்வரனாக வாழ முடியும் என்றால் எந்த தியாகமும் செய்யாமல் நீ நிச்சயமாக கோடீஸ்வரனாக முடியாது. தியானம், யோகாசனம் என்னவென்று என்றால் உஷட் ராசனம். இந்த யோகாசனம் செய்தால் நுரையீரல் கோளாறுகள் வராமல் தடுக்க முடியும். உஷட் ராசனம் என்ற யோகாசனம். சில மனிதர்கள் உன்னை வாழ்த்தி ஆசீர்வதிப்பார்கள், ஆசீர்வதிப்பதற்காக வருவார்கள். சிலர் அன்பு போல் நடித்து வீட்டுக்குள் அழைத்து அதற்காக கார் கூட அனுப்புவார்கள். வெளியூருக்கு வர வேண்டும் என்றால் விமானத்திற்கு டிக்கெட் கூட அனுப்புவார்கள். தேசமாக சிரிப்பார்கள். சீரும் பாம்பை நம்பலாம், சிரிக்கும் பெண்ணை நம்ப முடியாது. ஆணவ சிரிப்பு சிரிக்கின்றார்கள். அதற்குத்தான் பார்த்தா பசுமரம், படுத்து விட்டால் நெடுமரம். அந்த வாழ்க்கையின் தத்துவத்தை அவர்கள் உணரவில்லை. இன்று ஒரு நாள் போதுமா என்பது ஆணவ சிரிப்பு. சிரிக்கிறார். ஆணவமாக பேசினால் உலகத்தில் என்ன நடக்கும்? ஆணவம், ஆணவ கொலைகள். இந்த சிரிப்பு சிரிக்கிறார்கள் என்று உனக்கு தெரியாது. ஏன் சிரிக்கிறார்கள்? விஷம் போட்டு நீ உயிர் தப்பியிருந்தால் அவர்கள் உனக்கு ஒரு சரியான பாடம்,
அதாவது உனக்கு சரியான பாடம் கற்றுவிட்டார்கள், உனக்கு பாடம் படித்து கொடுத்தார்கள். நீ எத்தனை டிகிரி வாங்கியிருந்தாலும் அந்த விஷம் போட்டது நீ எல்லாரையும் நம்புவனாக இருந்தால், அந்த விஷம் உன்னை கொண்டிருந்தால், அந்த விஷத்திலிருந்து நீ தப்பினால் மட்டுமே நீ கோடீஸ்வரனாக முடியும். இத்தனையும் வாழ்க்கையில் நடக்கும். சாதாரண மனிதனுக்கு கூட இது நடக்கும். ஆகையால் நீ சரியான நேரத்தில் கிரியா யோகம் ஏற்படுத்தினால் உனக்கு கிடைக்கும் ஒரே பலன், எதிரே ஒரு மனிதன் வந்தவுடன் அவன் எதற்காக வந்திருக்கின்றான் என்பதை உணர்த்துவது இறைவனுடைய அறிவு மட்டுமே. அது மேக்னெட். நாளைக்கு இந்த நிமிஷத்தில் இந்த ஆள் இதை செய்வான் என்பதை தெரிந்து கொள்வது, உலகம் என்ன நடக்கும், உலக அதிசயங்கள் என்ன நடக்கும் அத்தனையும் கூறுவது அறிவு. அந்த அறிவு யாரிடமிருந்து வருகிறது? இறைவனிடமிருந்து வருகிறது. இறைவன் தான் அந்த அறிவு என்பதை கற்றுக்கொள்வதுதான் கிரியா யோகமா. உங்கள் எண்ணங்களுக்கு நீங்களே பொறுப்பு. கடந்த காலத்தை மறந்து விடுங்கள். படித்ததற்கு பயிற்சி எடுத்துக் கொள்ளுங்கள். கிரியா யோக பயிற்சி. அமைதியாக இருந்து கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் எப்போதும் செல்வத்துடன் கோடீஸ்வரனாக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நீங்கள் நினைத்தது மட்டுமே நடக்காது. நடக்க வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும்? கிரியா யோகம் அல்லது ஞானம், பிரம்மத்துடன் இறைவனுடன் ஒன்றர கலந்து செல்வ செழிப்போடு வாழலாம். நீ எவ்வளவு துன்பம் செய்கின்றாயோ அத்தனைக்கு மறு ஜென்மம் எடுத்து நீ அதன் கர்ம பலனை அனுபவிக்க வேண்டும். கருணை என்பது உலகத்தில் உள்ள அத்தனை இதயங்களுக்கும் கருணை, மனிதாபிமானம் உள்ளவர்கள்தான். இறைவன் படைக்கும் போது யாரையும் கொடூரமான மிருகமாக, மிருகக்குணம் உள்ளவர்களை படைப்பதில்லை. இறைவனுடைய கருணை என்பது ஒளியாகும். ஒருவரிடம் நல்ல செயல்கள், பழக்க வழக்கங்களை வெற்றி கிடைக்கும். கோடீஸ்வரன் ஆக முடியும். உங்களின் கவனத்தை கடவுள் பக்கம், பிரபஞ்சத்தின் பக்கம் திருப்புங்கள். அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அனைத்து செல்வங்களை, வளங்களையும் நிச்சயமாக கிடைக்கும். அந்த பிரபஞ்ச தேவதை வடிவலகை விட மனித வடிவுக்கு அமைதியற்ற மனம் கடவுளிடமிருந்து, பிரபஞ்சத்திடம் இருந்து செய்ய முடியும். நீங்கள் பொழுதுபோக்காக வாழ்க்கை கிடையாது. வாழ்க்கை என்பது பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் சந்தோஷமாக வாழ மட்டுமே நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மறந்து விடாதீர்கள். வாழ்க்கை என்பது மலர் பரப்பிய மஞ்சம் அல்ல. வாழ்க்கையின் நோக்கம் அந்த மகத்தான மகிழ்ச்சியை அடைவதே. தெய்வீக அமைதி, அமைதியாக உறுதிப்படுத்தவும் அன்புதான் இன்ப ஊற்று, இன்ப ஊற்று. நீங்கள் ஒரு தெய்வீக வாழ்க்கையை விரும்புவீர்கள். சுதந்திரம் தான் மனிதனை மனிதனாக மறுவாழ்வு கொடுக்க முடியும். மனிதனை மனிதனாக்குவதற்கு, மனித நேயம் உள்ளவனாக மாற்றுவதற்கு, சமாதான புறாவாக மனிதன் மாறுவதற்கு மனிதர்கள் பூமியிலே தேவதைகளாக மாற்றுகிறார்கள். மனிதர்களே பூமியில் தேவதைகளாக மாறுகிறார். ஆசை என்பது இல்லாத ஆசை, ஆற்றல். வேலை கிடைத்த அன்றிலிருந்து உனது மூளையில் தியானம் மூலமாக எங்கே வேலை கிடைக்கும் என்பதை மூளை தெரிவித்துவிடும். அதாவது பிரபஞ்சம் உனக்கு கட்டளையிடும். கோடீஸ்வரனாக மாறிவிடுங்கள். மாறுவதற்கு அந்த தியானம், கிரியா யோகம் பயன்படுகின்றது. நீ செய்த வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். அன்பு காட்டு, அனைவரையும் நேசி, புன்னகை, சந்தோஷமாக மகிழ்ச்சியை ஒருவருக்கொருவர் கொடுங்கள். நீ நடித்ததற்கு பெரும் வாழ்க்கை நடிப்பதற்காக அல்ல. மாறிவிடும் வெற்றி உனக்கு வேண்டும் என்றால் நீ எப்பொழுதும் சந்தோஷமாக, அடுத்தவனை கெடுக்காமல் நீ அன்பு காட்ட வேண்டும். சீரும் பாம்பை நம்பலாம், சிரிக்கும் பெண்ணை நம்பாதே. விஷம் போட்டு கொள்ளும் சொத்தை கொள்ளையடிப்பதற்காக உன்னிடம் வருவார்கள். அதை நீ கிரியா யோகம் மூலமாகத்தான் கண்டுபிடிக்க முடியும். ஆகையால் கவனம் தேவை. விஷம் வேஷம் என்பது வேஷம் வேடம் உறவை கொள்ளும். விஷம் வேஷம், வேடம் வேஷம் உறவை கொள்ளும் என்பதை மறந்து விடாதே. வேஷம் போடுவரிடம் நம்பாதே. எதை பற்றியும் கவலை கொள்ளாமல், மனதை அலைய விடாமல், பதற்றப்படாமல் அமைதியாக இருப்பதுதான் யோகா. நாம் பிறப்பதற்கு அர்த்தம் ஏழைகளுக்கு, ஒரு ஏழைக்கு உதவி செய்தால் ஏழையின் இதயத்திலிருந்து வரும் நீ குபேரனுக்கு ஒப்பற்ற செல்வம் நிச்சயமாக பெறுவாய். வலதுகரம் கொடுப்பதை இடதுகரம் தெரியாமல் கொடுக்க வேண்டும் என்கின்றார்கள். ஏழைக்கு இறங்குகிறவன் இறைவனுக்கு கடன் கொடுக்கின்றான். இந்த உலகில் நான் அனாதை, எனக்கு எந்தவித பணமும் இல்லை, நான் ஏழையாகிவிட்டேன் என்று கவலைப்படாதே. சிறிது நேரம் கிரியா யோகம் செய்து பார். பின்பு நீ கவலைப்படாமல் உன் தலையெழுத்து மாறிவிடும். சுற்றி வெற்றி நிச்சயமாக பெறுவாய்.
கர்ணன், என்னை பெற்றெடுத்த தாயே, நான் ஒருவேளை போரிலே மாண்டு விடுவேன் என்றால் நீ கர்ணா 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 நீ என்று என் மகனே என்று பெற்ற தாயிடம் அவள் சொல்லுகின்றாள் என்று நீ அழ வேண்டும் என்று கர்ணன் கூறுகின்றார். உன் இதயத்தோடு இதயமாக கட்டி அணைத்து என்னை தாயே, நீ உன் மகன், நான் அனாதை இல்லை என்பதை நிரூபிக்க வேண்டும் என்று கூறி, அதுதான் மகாபாரத போரிலே அவன் அனாதையானது அவன் மனதிலே பாதித்து விட்டது. சுயநலமான உலகத்தில் சுயநலமற்ற ஓர் உறவு பெற்ற தாய். அம்மா வளர்ப்பு தாயோ பொய்த்தாய், தத்தெடுத்த தாய் பொய்யான தாய், வாடகை தாய். பொய்த்தாயால் சொத்துக்களை கொள்ளையடிக்க முடியும், ஆனால் பெற்ற தாய் அப்படி செய்ய மாட்டாள். இதுதான் வாழ்க்கையின் தத்துவம். தாயே, ஒரு வரம் கொடு, எனக்கு மறு ஜென்மம் உண்டு என்றால் சிறு குழந்தையாக நான் திரும்பவும் பிறந்து சிறு குழந்தையாய் உன் மடியிலே உறங்க வேண்டும். உன் இரத்தத்தால் உயிர் கொடுத்தாய், பாசத்தை ஊட்டி வளர்த்த தாய். சாகும் அன்று மகனே, நீ ஒரு நடிகனாக வர வேண்டும் என்று எந்த தாய் உலக கோடீஸ்வரனாக வர வேண்டும் என்று வாழ்த்துகிறாளோ அவள்தான் உண்மையான தாய், அன்பின் தாய், ஜீவ நதியாய் அந்த தாய், அன்பின் உருவம் தாய், அன்பின் உலகம் தாய். தேல் அடைகாத்து குஞ்சு பறிக்கும், அத்தனை தேல்களும் பொறித்த வெளியே வரும்போது தாய் தேல் இறந்துவிடும், இறந்து தன்னை தியாகப்படுத்தும். அதுதான் உண்மையான தாய். உன்னை பார்த்த ஓர் உயிரை பிரிந்த உயிர் தந்து அந்த தாய், அதுதான் உண்மையான தாய். சுடர்வெட்டு எரியும் காதல் விளக்கே, வாழும் வரை சந்தோஷமாக வாழ வேண்டும். உலகில் மனித காதல் வாழ்க்கை யாதும் யாவர்க்கும் சில காலம்தான், 120 வருடம் வாழ்க்கை வாழும். பார்த்தா பசுமரம், படுத்து விட்டால் நெடுமரம், பேத்தால் விரவுக்கு ஆகுமா ஞான தங்கமே. பார்த்தா பசுமரம், படுத்து விட்டா நெடுமரம், பேத்தா விறகுக்கு ஆகுமா ஞான தங்கமே. பார்த்தா பசுமரம், படுத்து விட்டால் நெடுமரம், பேத்தா விறகுக்கு ஆகுமா ஞான தங்கமே. தீயிலிட்டால் கரியும் மிஞ்சுமா, தீயிலிட்டால் கரியும் மிஞ்சுமா. கட்டழகு மேனியை பார் பொட்டும் பூவுமா, நீட்டி கட்டையிலே படுத்து விட்டா காசுக்காகுமா. கட்டழகு மேனியை பார் பொட்டும் பூவுமா, நீட்டி கட்டையிலே படுத்து விட்டா காசுக்காகுமா. வட்டமிடும் காளையை பார் வாட்ட சாட்டமா, வட்டமிடும் காளையை பார் வாட்ட சாட்டமா. கூனி களைஞ்சி விட்டா, கூனி வளைஞ்சி விட்டா உடம்பு ஆட்டம் போடுதம்மா. பார்த்தா பசுமரம், படுத்து விட்டா நெடுமரம், பார்த்தா பசுமரம், படுத்து விட்டா நெடுமரம், பேத்தா விறகு காகுமா ஞான தங்கமே. ஞான தங்கமே, ஞான தங்கமே. கூனி வளைஞ்சி விட்டா உடம்பு ஆட்டங்காட்டுமா, கூனி வளைஞ்சி விட்டா உடம்பு ஆட்டங்காட்டுமா. கூனி வளைஞ்சி விட்டா மேனி ஆட்டங்காட்டுமா. பொண்ணும் பொருளும் மூட்டை கட்டி போட்டு வச்சாரு, இவரு போன வருஷம் மலையை நம்பி விதைச்சாரு. ஏட்டு கணக்கை மாத்தி மாத்தி எழுதி வச்சாரு, ஏட்டு கணக்கை மாத்தி மாத்தி எழுதி வச்சாரு, ஏட்டு கணக்கை மாத்தி மாத்தி எழுதி வச்சாரு. ஈசன் போட்ட கணக்கை மாறவில்லை, போய் விழுந்துட்டாரு. பார்த்தா பசுமரம், படுத்து விட்டா நெடுமரம், அறுவடையை முடிக்கும் முன்னே விதைக்கலாகுமா, அறுவடையை முடிக்கும் முன்னே விதைக்கலாகுமா. அட ஆண்டவனே, உன்னை படைப்பு இத்தனை வேசமா, அட ஆண்டவனே, உன் படைப்பு இத்தனை வேகமா. 10 புள்ள பொத்தது இன்னும் 8 மாசமா. இங்கே அந்த பாவி மகளுக்கு எந்த நாளும் கற்ப வேசமா, அந்த பாவி மகளுக்கு எந்த நாளும் கற்ப வேசமா. பார்த்தா பசுமரம், படுத்து விட்டால் நெடுமரம், பேத்தா விறகு காகுமா ஞான தங்கமே. பேத்தால் விறகு காகுமா ஞான தங்கமே. பார்த்தா பசுமரம், படுத்து விட்டால் நெடுமரம், பேத்தா விறகு காகுமா ஞான தங்கமே. தீயிலிட்டா கரியும் மிஞ்சுமா, தீயிலிட்டா கரியும் மிஞ்சுமா.